அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பெண்களின் சொத்துரிமை, குடும்ப வாழ்க்கை, விவாகரத்து சட்டங்கள், அமானத்து, நீதி, இதை பற்றியெல்லாம் சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் தாலா நமக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை வைத்திருக்கிறார். நிசா என்றால் பெண்கள் என்ற அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்தில் நிசாவில் முதல் ஆயத்திலேயே அல்லாஹு தாலா ஒரே ஆத்மாவில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நீங்கள் உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். அதாவது ஒரே ஆத்மா என்றால் நம்முடைய ஆரம்பமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலம்தான். அதனால் ஒரே மனித குலமாகிய நாம் சண்டை சச்சரவு இல்லாமல் உறவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். 7வது ஆயத்தில் பெண்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களாகட்டும், அவர்களுக்கு நெருங்கிய சொந்தங்களாகட்டும் விட்டு சென்ற சொத்துக்களில் பங்கு இருப்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறான். 19வது ஆயத்தில் கணவன் மனைவி என்ற குடும்ப வாழ்க்கையில் அவர்களுடைய உரிமையை பற்றி மட்டும் கேட்காமல் அவர்கள் உறவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக, அன்பாக, மென்மையாக இருக்க வேண்டும். எந்த மனிதன் குடும்ப வாழ்க்கையில் சிறந்தவனாக இருக்கிறானோ அவன்தான் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் 35வது ஆயத்தில் கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு உறவு பிளவு ஏற்பட்டால் அந்த உறவை பிரித்து விடாமல் அவர்களுக்கு சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். 58வது வசனத்தில் அமானத்துக்களை அவரவர்களுக்கு உரிமையை ஒப்படைக்க வேண்டும். மேலும் நீதியை நமக்கு தெரிந்தவர் தெரியாதவர் என்று பாகுபாடு இல்லாமல் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அமானத் என்பது வெறும் பணம் மட்டும் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பானது குடும்பமாகட்டும், நம்முடைய ஒரு வார்த்தையே ஆகட்டும், அதுவும் அமானத்து தான். அதையும் நாம் பேணி பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கிடையாது, நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் பலவீனவர்களுக்கும் உதவி செய்யும்படியும் அவர்களுக்காக துவா செய்யும்படியும் 75வது ஆயத்தின் மூலம் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான். இந்த சூறாவின் மூலம் நாம் குடும்பத்திடம் மென்மையாக பழக வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனையை செய்யாமல் அவர்களுக்கு சமாதானமாக சேர்த்துவிட வேண்டும். பெண்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை அவர்களிடம் சரியாக சேர்க்க வேண்டும். எந்த விஷயத்திலும் நமக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் என்ற வேறுபாடு இல்லாமல் நீதியை வழங்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த அமல்களை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் குர்ஆன் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். யா அல்லாஹ், எங்களை இந்த வாழ்க்கை முறையில் நடந்து